அப்படிங்கிறது தான். குறிப்பாக நடிகை ராதிகா அவர்கள் வெளியில் கவலை தோய்ந்த முகத்தோடு காத்துட்ருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்க ராதிகா அவர்கள். நேற்றுமே ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டாங்க. ஊடகங்கள் கிட்டெல்லாம் பேசும்போது ஒரு எமோஷ்னல் அவுட்பஸ்ட்டுன்னே நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி அவங்களுடைய குருநாதர், 2 பேருக்குமே குருநாதர் பாரதிராஜா அவர்கள் தான். பாரதிராஜா அவர்களுடைய மறைவு தொடர்ந்து இப்போ அவங்களுடைய நெருங்கிய நட்பு, பாக்யராஜ் அவர்களுடைய மறைவு, இது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு முன்னாடி நின்று எல்லா வேலையும் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ வி ஹாவ் டு கிவ் தட் கிரெடிட் டு ஹர். இந்த மாதிரி ஒரு சிக்கலான சூழலில் குடும்பத்துக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது வெகு சில நட்புகள் தான். அதில் ஒருத்தங்களும் அவங்களும் அங்கே இருக்காங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது. இந்த மாதிரியான பெரிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இது அவங்களுடைய உரிமை. ராதிகா மேடம் மாதிரியான ஒரு பர்சனாலிட்டிக்கு இது உரிமை. அவங்க அந்த இடத்துல நிற்கிறது அதை யாரும் தடுக்க முடியாது. அவங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்குது. பார்த்திபன் அந்த இடத்துல நிற்கிறாருன்னா பார்த்திபனுக்கு அந்த உரிமை இருக்குது. எப்படி ஒரு மகனுக்கு இருக்கோ, ஒரு 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 தம்பி அண்ணன் தம்பிக்கு இருக்கோ, அதை விட கூடுதலான உரிமை இவங்களுக்கெல்லாம் இருக்குது. ஏன்னா அவரால் பலனடைந்திருக்கிறாங்க. அவரோட கலந்து உறவாடி இருக்காங்க. அவரோட ட்ராவல் பண்ணியிருக்காங்க. வாழ்க்கை பயணம் பாதி தூரம் பாக்யராஜ், பாரதிராஜா இவங்களோட கழிஞ்சது நிறைய பேருக்கு, நிறைய கலைஞர்கள் அப்படி சொல்லலாம். பார்த்திபன், ராதிகா மட்டும் கிடையாது, நிறைய கலைஞர்கள் அப்படி சொல்லலாம். அவங்களுக்கெல்லாம் இது ஒரு உரிமை. அவங்க உரிமைக்காக அவங்க வந்திருக்காங்க. உதவி இயக்குனராக இருந்தபோது எப்படி நடத்தப்பட்டேன் அப்படின்றதெல்லாம் ரொம்ப பெருமையாக அவர் சொன்னார். ஆனால் ராதிகா அவர்கள் பாக்யராஜ் அவர்களோடு சேர்ந்து நிறைய பேட்டிகள் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதில் எப்படி முதல்ல தான் ஹீரோயினாக செலக்ட் பண்ணப்பட்ட போது அதுக்கு பாக்யராஜ் எதிர்ப்பு தெரிவித்தார் அப்படின்றத பதிவு பண்ணாங்க. அப்புறம் பாக்யராஜ் அவர்கள் இயக்குனர் ஆனதுக்கப்புறம் அவர் எடுக்கிற ஒரு படத்துக்கும் என்கிட்ட நின்னார், நடிச்சு கொடுங்கன்னு. நான் டேட் இல்லைன்னு சொல்லி விரட்டி விடுவேன் நான். அப்படி இருந்தும் இன்று போய் நாளை வா, தாவணி கனவுகள்னு 2 முத்தான திரைப்படங்களும் அவங்களுடைய காம்போவில் வந்துடுச்சு. பட் ஸ்டில் அந்த நட்பு இத்தனை ஆண்டுகள் கடந்தும் இவ்வளோ உயிர்ப்போட, அதே நேரத்தில் இவ்வளோ நெருக்கத்தோடு தொடர்கிறது அப்படின்றது இந்த சமூகத்துக்கான ஒரு பாடமாக தான் நம்ம பார்க்கணும். அந்த சின்ன சின்ன முரண்கள் கூட ஒரு உரிமையில் வர்றது தான். ஒரு 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 வேற யார்கிட்ட நம்ம வீம்பு காட்ட போகிறோம், வேற யார்கிட்ட நம்ம ஈகோ காட்ட போகிறோம், வேறு யார்கிட்ட நம்ம சண்டை போட போகிறோம், எல்லாம் நமக்குள்ளே தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான். உண்மையிலே பொதுவாகவே நெகட்டிவிட்டி குறைவாக இருக்கிற விஐபிகள் ரொம்ப கம்மி. நெகட்டிவிட்டியே கிடையாது இவருக்கெல்லாம். ஒரு நெகட்டிவான பாயிண்ட் யார்கிட்டையாவது கேளுங்களேன், பெரிய சவால் அது அவருக்கு சொல்கிறதுக்கு. இத்தனைக்கும் அவர் கேரக்டர் வடிவமைச்சிருப்பார் பாருங்க, அது எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். ஒரு பெண் பித்தனா, ஒரு டபுள் மீனிங்கா, ஒரு எப்போவுமே ஒரு மாதிரி அலையிற ஒரு கேரக்டரா, ஒரு மாதிரி எல்லாத்துலேயும் பல்பு வாங்குற ஒரு கேரக்டரா, அப்படித்தான் தன்னை வடிவமைச்சிருப்பார் அவர் ஸ்க்ரீனில். நீங்கள் இது ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட் தான். நம்ம நம்பியார்கிட்ட இந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட்டை பார்த்துருப்போம். மக்கள் எல்லாரும் நம்பியார் ரொம்ப கெட்டவர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவர் உண்மையில் ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரி இருப்பாங்களே. அந்த மாதிரி தான் பாக்யராஜ் தன்னுடைய கேரக்டரை திரையில் வடிவமைச்சுக்கிட்டது முழுக்க ரொம்ப நெகட்டிவாலாம் இருக்கும். இப்போ நீங்கள் தூரல் நின்று போச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கூடவே செவன்ட்டு மாமான்னு கூப்பிட்டுட்டு ஒரு கேரக்டர் சொன்னேன் இல்லையா, அந்த கேரக்டர் அந்த கேரக்டரை நீ அழகாக இருக்கிறேன்னு அந்த அம்மா சொன்னது மட்டும் இவர் மைண்டில் போய் தச்சிரும். அதனால் வாங்க மாமா நம்ம அத்தையை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்புவார். நில்லு அப்படின்ட்டு அந்த சைக்கிளில் இருந்து ஒரு கிரீஸை எடுத்து மூஞ்சில் ஃபுல்லாக அப்படி தடவிட்டு அவர் முகத்தை கருப்பாக்கிட்டு இப்போ நட போகலாம் அப்படிம்பாரு. ஒரு பெரிய வில்லத்தனம் இதில் நமக்கு தெரியும். என்ன இவ்வளோ கல் நெஞ்சத்தோடு இப்படி நடந்திருக்காரு, நமக்கு பரிதாபமாக இருக்கும் அந்த கேரக்டரை பார்க்கும்போது. என்ன சிவப்பாக இருக்கிறது ஒரு குத்தமா அப்படின்ட்டு. ஆமாம், அந்த வாயிலேயே நிறுத்தி வைத்து மரியாதை செலுத்தும் நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போது அரசு சார்பாக மலர் வளையம் வைக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். அமைச்சர் பெருமக்கள் அந்த மலர் வளையத்தை உடல் மீது வைத்து இறுதி மரியாதையை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் குடும்பத்தினர் நன்றி தோய்ந்த கண்களோடு பதில் மரியாதை செலுத்துகிறார்கள், நன்றி தெரிவிக்கிறார்கள். கலங்கிய கண்களோடு இத்தனை பேரும் இந்த தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் ஒரு கலைஞனுக்கு கொடுத்த இந்த மரியாதைக்கு இந்த குடும்பத்தினர் செலுத்துகிற நன்றியை நேருக்கு நேர் நாம் இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கோம். நினச்சி பார்க்காத ஒன்று. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த குடும்பம் இதை பற்றி இப்படி நினச்சி பார்த்துருக்காது. எல்லோரும் எப்போதும் கைகூப்பி வணங்கும்படியாக வாழ்ந்த ஒரு மனிதர்.
அவர் பிரிகிற நேரம் அவர் குடும்பம் கை கூப்பி நிற்கிறது. காவல்துறை தங்களுடைய அணிவகுப்பு மரியாதை அனைத்தை நிறைவு செய்து அங்கே நிற்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த குடும்பம் உடைந்து போய் தான் இருக்கிறது. ஆனாலும் தமிழ்நாடு தங்களோடு இருப்பதை அந்த குடும்பம் உறுதி செய்திருக்கிறது. ஒரு கோடியே 31 லட்சம் மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.